जय भीम। ना जय भीम। ना 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 जय भीम। सबसे पहले मैं अपने सभी संतों, गुरुओं, महापुरुषों को, जिसमें सबसे खासकर महात्मा ज्योतिबा फूले, छत्रपति शाहू जी महाराज, नारायणा गुरु, पेरियार रामास्वामी जी, बाबा साहब डॉक्टर भीमराव अंबेडकर जी एवं मान्यवर साहब श्री काशीराम जी को नमन करता हूँ। வணக்கம். அனைத்து நிகழ்வுகளுக்கும் முதன்மையாக நான் நமது அனைத்து குருமார்கள், மகா புருஷர்கள், நமது தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இதிலும் குறிப்பாக மகாத்மா ஜோதிபா பூலே, சத்ரபதி சாஹூஜி மகாராஜ், நாராயண குரு, தந்தை பெரியார், பாபா சாஹிப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் மற்றும் தாதா சாஹிப் மான்யவர் காஞ்சிராம் ஜி ஆகியோருக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். मान्यवर साहब श्री काशीराम जी के विचारों को देश के कोने कोने तक ले जाने वाली और सर्व समाज को शासन, प्रशासन व अनुशासन का उदाहरण दिखाने वाली एकमात्र उत्तराधिकारी हमारी आदरणीय बहन कुमारी मायावती जी, தாதா சாஹிப் மான்யவர் ஸ்ரீ காஞ்சிராம் அவர்களின் கொள்கைகள், கோட்பாடுகள், எண்ணங்களை நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் எடுத்துச் சென்று ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஆட்சி, நிர்வாகம், ஒழுக்கத்தின் முன்மாதிரியை எடுத்துக்காட்டி அவரின் ஒரே வாரிசாக விளங்குபவர் நமது பெருமதிப்பிற்குரிய சகோதரி குமாரி பகன்ஜி மாயாவதி அவர்கள் மட்டுமே. उत्तर प्रदेश की 4 बार मुख्यमंत्री, लोकसभा व राज्यसभा की कई बार सदस्य रही बहन कुमारी मायावती जी ने बाबा साहब डॉक्टर भीमराव अंबेडकर जी और मान्यवर साहब श्री काशीराम जी के मिशन के लिए अपना पूरा जीवन समर्पित कर दिया. பெருமதிப்பிற்குரிய சகோதரி குமாரி பகன்ஜி மாயாவதி 4 முறை உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராகவும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பல முறை பதவி வகித்தவர். அண்ணல் பாபா சாஹிப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் மற்றும் தாதா சாஹிப் மான்யவர் ஸ்ரீ காஞ்சிராம் ஆகியோரின் எண்ணங்களை ஈடேற்ற தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்து வாழ்ந்து வருகிறார். और मुझे गर्व है कि मुझे ऐसे महान नेता के नेतृत्व में काम करने का मौका मिल रहा है. मैं आदरणीय बहन कुमारी मायावती जी का तहे दिल से आभार व्यक्त करता हूँ. இத்தகைய தலைவரின் தலைமையின் கீழ் பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பெருமதிப்பிற்குரிய சகோதரி குமாரி பகன்ஜி மாயாவதி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை இதயத்தின் ஆழங்களிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். तमिलनाडु जैसी पवन धरती पर खड़े होने का जो आज सौभाग्य मुझे मिल रहा है, इसके लिए मैं यहाँ के तमिलनाडु वासियों का तहे दिल से धन्यवाद व्यक्त करता हूँ. தரணி போற்றும் தமிழ்நாடு போன்ற ஒரு சிறந்த மாநிலத்தின் மண்ணில் நான் நிற்க கிடைத்த வாய்ப்பினை எனது பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். தமிழக மக்களாகிய உங்களுக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். श्री अशोक सिद्धार्थ जी एक ऐसे शख्सियत हैं जो मेंबर ऑफ पार्लियामेंट बनकर अपने समाज के लिए लगातार सेवा करते रहे और अब प्रदेश अध्यक्ष श्री के आर्मस्ट्रॉन्ग जी और नॉर्थ चेन्नई सेक्टर और स्टेट कोऑर्डिनेटर श्री माइकल दास जी एवं सहित पार्टी के सभी पदाधिकारी सहित बहन जी का आशीर्वाद लेकर पूरे बहुजन समाज को एकजुट करने में जुट गए हैं. तो इन सभी का मैं तहे दिल से शुक्रिया अदा करता हूँ. மேடையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ அசோக் சித்தார்த் அவர்கள் ஆளுமைமிக்க சிறந்த ஒரு ராஜ்ய சபா உறுப்பினராக பதவி வகித்தவர், சுயமரியாதை மிக்கவர், தொடர்ந்து சமூக சேவைகள் செய்து வருகிறவர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர், சமத்துவ தலைவர், டைனமிக் லீடர் திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும், சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு மைக்கேல் தாஸ் அவர்களுக்கும் மற்றும்
கட்சியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் சகோதரி குமாரி மகன்ஜி மாயாவதி அவர்களின் ஆசியுடன் ஒட்டுமொத்த நமது சமுதாயத்து மக்களையும் ஒன்றிணைக்க தொடங்கியுள்ளனர். साथियों, यहाँ अब हम अगर वर्तमान सरकार के बारे में यानी डीएमके सरकार के बारे में बात करें तो आपको भी पता चल जाएगा कि जातिवादी मानसिकता किस कदर यहाँ इस सरकार में भरी है. நண்பர்களே, இங்கு நாம் இப்போது தற்போதைய ஆளும் திமுக அரசை பற்றி பேசுவோமே, ஆனால் இங்கு இந்த அரசில் சாதிய மனப்பான்மை எப்படி நிரம்பியுள்ளது, எப்படி வேர் வரை புறையோடி உள்ளது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். जो डीएमके सरकार अपने आप को द्रविड़ मॉडल फॉलो करने वाली बताती है, तो मैं उससे पूछना चाहूंगा, இந்த ஆளும் திமுக அரசு தங்களை தாங்களே திராவிட மாடலை பின்பற்றுவதாக வர்ணித்துக் கொள்ளுகிறது. அதனால் நான் இந்த அரசிடம் இத்தகைய கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். कि क्या हुआ उस 12 लाख हेक्टेयर जमीन का जो कानूनी तौर से हमारे SC/ST समाज के परिवारों को दी गई थी, जो आज भी यहाँ के गुंडों और माफियाओं के कब्जों में है. என்னவானது எங்களின் எஸ்சி 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் இப்பொழுது அரசியல்வாதிகளின் கைகளிலும் குண்டர்களின் கைகளிலும் மாபியாக்களின் கைகளிலும் அது அபகரிக்கப்பட்டுள்ளது. क्या हुआ हमारे SC/ST समाज के को उचित प्राविधान और हिस्सेदारी देने का, जिस समाज के दम पर आज की ये डीएमके सरकार खड़ी है. எஸ்சி எஸ்டி நம் சமூக மக்களின் சக்தியே இந்த அரசாங்கம் அமைய காரணம். ஆனால் நமது சமுதாய மக்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம், அதிகாரத்தில் பங்கு இந்த திமுக அரசால் கொடுக்கப்பட்டுள்ளதா? जिस सरकार ने 927,000 करोड़ रुपए हमारे SC/ST समाज के छात्रों के लिए केंद्र सरकार को वापस कर दिए, मैं आज इस डीएमके सरकार से पूछता हूं, क्या इसी तरह आप हमारे समाज के छात्रों को आगे बढ़ाने का काम कर रहे हैं? இந்த அரசுதான் நமது எஸ்சி எஸ்டி சமுதாய மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக கொடுக்கப்பட்ட 927 கோடியை மத்திய அரசிடம் திருப்பி அளித்த அரசு. நான் இந்த திமுக அரசிடம் கேட்கிறேன், எங்கள் சமுதாய வளர்ச்சிக்காக என்னதான் செய்கிறீர்கள்? இதுதான் நீங்கள் எங்கள் சமுதாய மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக செய்யும் வேலையா? क्या इसी तरह आप हमारे समाज को उसकी जमीन दिलाने का काम कर रहे हैं? क्या इसी तरह आप हमारे समाज को उसका उचित प्रतिनिधित्व दिलाने का काम कर रहे हैं? எங்கள் சமுதாயத்தின் எங்கள் உரிமையான நிலத்தை பெற நீங்கள் எப்பொழுதுதான் முயற்சி எடுப்பீர்கள்? இதே வழியில்தான் எங்கள் சமூகத்தின் சரியான பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகாரத்தில் பங்குகளை பெற்றுத்தர உழைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? यही है साथियों असलियत, असली चेहरा इस जातिवादी मानसिकता रखने वाली डीएमके सरकार का. சாதிய மனப்பான்மை கொண்ட இந்த திமுக அரசின் உண்மையான முகம் இதுதான் நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். साथियों, इस ही तरह केंद्र की भाजपा सरकार है. இதற்கு சற்றும் கொஞ்சமும் சளைத்ததல்ல நண்பர்களே, ஒன்றிய பாஜக அரசும் அதனது மனப்பான்மையும் மனோநிலையும் இவ்வாறுதான் உள்ளது. कुछ लोग मन की बात सुनाकर ले गए वोट आपका, और अब जब जनता परेशान और बेहाल है तो मन की बात सुना के बोलते हैं, अरे हम तो फकीर आदमी हैं, झोला उठाकर चल पड़ेंगे. இன்னும் சிலர் மன் கி பாத், மனதின் செய்தி அல்லது மனதின் பேச்சு என சொல்லிக்கொண்டு உங்களின் வாக்குகளை பெற்று சென்றனர். இப்போது மக்கள் கவலை மற்றும் உதவியற்ற நிலையில் இருக்கும் போதும் அவர்கள் தங்கள் மனதின் பேச்சை கேட்டுத்தான் மனசௌச்சியோடு தான் பேசுகிறார்களா? நான் ஒன்றுமில்லாதவன், வெறும் கையை வீசிக்கொண்டு சென்று விடுவேன் என பிரதமர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். केंद्र की सरकार का वादा था 10 करोड़ नौकरी देने का. केंद्र की सरकार का वादा था महंगाई कम करने का. केंद्र की सरकार का वादा था गरीबी खत्म करने का.
மத்திய அரசின் வாக்குறுதியாக அளித்தது 10 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பளிப்பது. மத்திய அரசின் வாக்குறுதியாய் இருந்தது விலைவாசி உயர்வை குறைப்பது. மத்திய அரசின் வாக்குறுதியாய் இருந்தது வறுமையை ஒழிப்பது. क्या यहाँ बैठे मेरे सभी साथियों की लग गई नौकरियां? நான் கேட்கிறேன், இங்கே அமர்ந்திருக்கும் இளைஞர்களே, உங்களை பார்த்துத்தான் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வேலை கிடைத்து விட்டதா? क्या यहाँ आप लोगों की हो गई महंगाई कम? உங்களது தின தேவைகளின் விலைவாசி குறைந்து விட்டதா? नहीं हुई? क्या आप लोगों की बड़ी आमदनी, உங்களுடைய வருமானம் அதிகரித்து விட்டதா? साथियों सच बात तो ये है, जो 10 करोड़ नौकरी देने का वादा किया था, वो 10 करोड़ नौकरियां तो दूर, मैन्युफैक्चरिंग सेक्टर में 5 करोड़ लगी हुई नौकरियां भी आज घटकर सिर्फ 2.5 करोड़ रह गई हैं। 10 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று வாக்குறுதி சொன்னவர்களே, 10 கோடியை விட்டு தள்ளுங்கள். 5 கோடியாக இருந்த வேலை வாய்ப்பு கூட இப்பொழுது 2.5 கோடியாக குறைந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். जो महंगाई का ढंढोरा पीटते थे 2014 में, अरे आम आदमी को एहसास दिलाने के लिए कि जी 50 रुपए का पेट्रोल बहुत महंगा है, इनसे कोई आज पूछे कि भाई 100 रुपए का पेट्रोल महंगा नहीं लग रहा आपको? 2014 விலைவாசி உயர்வு என்று தண்டோரா போட்டு வீதிக்கு வந்து துடித்தவர்கள் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் விலை உயர்வாக உள்ளது என்று சாமானிய மக்களை ஏமாற்றினவர்கள் இப்பொழுது 100 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கப்படும் பொழுது எங்கே சென்றார்கள்? இப்பொழுது அது விலைவாசி உயர்வானதாக அவர்களுக்கு தெரியவில்லையா? அன்று புலி என பாய்ந்தவர்கள் இன்று பூனை என பதுங்கி விட்டார்களா? இல்லை, எலியெனவே குழிகளுக்குள் ஒளிந்து கொண்டார்கள் என நினைக்கிறேன். வறுமையை, அதாவது ஏழ்மையை ஒழிக்க என வந்தவர்கள் இன்று பண மதிப்பிழப்பு போன்றவற்றை செய்து ஏழ்மையை அல்ல, ஏழைகளை ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2014 में 2 करोड़ 70 लाख लोग से ज्यादा लोग गरीबी रेखा के नीचे थे। आज उनकी संख्या बढ़कर 13 करोड़ से ज्यादा हो चुकी है। क्या ऐसे ही बनेगा आपका भारत, आपकी भारत की 5 ट्रिलियन डॉलर की इकोनॉमी? 2014 வறுமைக்கு கோட்டுக்கு கீழ் 2 கோடியே 70 லட்சம் மக்கள் இருந்தனர். ஆனால் இன்றோ அந்த எண்ணிக்கை அதிகரித்து 13 கோடியை தாண்டி இருக்கிறது. இந்த வறுமை கோட்டிற்கு கீழான மக்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதா அவர்களின் வளர்ச்சி? இவர்கள்தான் இந்தியாவில் 5 லட்சம் கோடிக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி முன்னேற்ற பாதையை உருவாக்கப் போகிறார்களா? मैं अगर सही समझता हूं तो केंद्र सरकार को बहुजन समाज को मुफ्त में राशन देने जैसी योजनाएं नहीं चलानी चाहिए, बल्कि हमारे समाज को अपने पैरों पर खड़े होने के लिए हमारे को सही अवसर देने चाहिए. சரியாக சொல்ல வேண்டுமெனில் நமது மக்களுக்கு இலவச ரேஷன் வழங்கும் திட்டத்தை நடத்துவதற்கு பதிலாக அவர்கள் சொந்த காலில் நிற்க மத்திய அரசு அதற்கான வழிமுறைகளை கையாண்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தொடர்ந்து திட்டமிட வேண்டும் என கேட்கிறேன். क्योंकि इतिहास गवाह है, बहुजन समाज लेने वालों में से नहीं, देने वालों में से है. ஏனென்றால் வாழும் வரலாற்று சாட்சியாக பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கிறது. பகுஜன் என்பது எடுப்பவர்களில் இருந்து ஒன்று அல்ல, கொடுப்பவர்களில் ஒன்றாக இருக்கிறது. तो मैं पूछना चाहता हूं, क्या यही है अच्छे दिन? அப்படியானால் நான் கேட்பது, நீங்கள் சொன்ன அந்த நல்ல நாள் இதுதானா? आज हम भाजपा सरकार को मन की बात नहीं, एक काम की बात बताते हैं कि एक लीडर होता कैसा है, एक मुख्यमंत्री होना कैसा चाहिए और एक प्रधानमंत्री होना कैसा चाहिए. இன்று நாம் மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு சொல்ல வருவது மனதின் பேச்சு என்பதை விட்டுவிட்டு மக்களுக்கான பேச்சு, அவர்களுக்கான வேலை, அவர்களுக்கான முன்னேற்ற பாதைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
ஒரு தலைவராக எப்படி இருக்க வேண்டும், ஒரு முதலமைச்சராக எப்படி இருக்க வேண்டும், மேலும் ஏன் ஒரு பிரதமராக கூட எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறோம். बहन जी ने कानून व्यवस्था के साथ साथ राज्य की सामाजिक व्यवस्था के लिए अनेकों कार्य किए. பெஹன்ஜி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்ட ஒழுங்குடன் மாநிலத்தின் சமூகம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்காக நல்ல விஷயங்கள் பலவற்றை செய்திருக்கிறார். बहन जी ने देश में पहली बार गवर्नमेंट कॉलेजेस के स्टूडेंट हॉस्टल्स में अन्य पिछड़े वर्गों के छात्रों के लिए 27% आरक्षण की व्यवस्था तय की. பெஹன்ஜி அவர்கள்தான் நாட்டிலேயே முதல் முறையாக அரசின் மாணவர் விடுதிகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்தினார். बहन जी ने सावित्रीबाई फुले बालिका शिक्षा योजना के तहत 7 लाख से ज्यादा बच्चियों को 12वीं तक की शिक्षा प्राप्त करने हेतु 600 करोड़ से ज्यादा की लागत इन बच्चियों को अपने पैरों पर खड़ा कर एक उज्जवल भविष्य देने के लिए खर्ची. பெஹன்ஜியின் அரசாங்கத்தில் தான் சாவித்திரிபாய் பூலே பெண் கல்வி திட்டத்தின் கீழ் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு 12ஆம் வகுப்பு வரை கல்வி கற்கவும், அந்த பெண் குழந்தைகள் தங்கள் சொந்த காலில் நிற்பதற்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் சுமார் 600 கோடிக்கும் அதிகமாக செலவு செய்து அத்திட்டத்தை நிறைவேற்றினார். बहन जी ने महामाया गरीब आशीर्वाद योजना के तहत 3,25,000 बच्चियों को 1 लाख रुपए सीधा उनके खातों में देने का काम किया. आदरणीय बहन जी ने इस योजना के तहत 3,250 करोड़ रुपए सीधा बच्चियों के बैंक खातों में भेजे. நமது தலைவர் பெஹன்ஜி அவர்கள்தான் தனது அரசாங்க காலகட்டத்தில் ஆட்சி காலத்தில் மகாமாயா ஏழை பெண்கள் ஆசீர்வாத திட்டத்தின் கீழ் 3,25,000 பெண்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் என்கிற வீதத்தில் அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தினார். மதிப்பிற்குரிய சகோதரி பெஹன்ஜி மாயாவதி அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 3,250 கோடியை அந்த பெண் குழந்தைகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக செலுத்தி இருக்கிறார். भारतीय जनता पार्टी की तरह हम 20 लाख रुपए देने का ढिंडोरा नहीं पीटते और न ही हम ऐसी खोखली योजनाएं चलाते हैं बेटी बचाओ बेटी बढ़ाओ जैसी. பாரதிய ஜனதாவை போல நாங்கள் 20 லட்சம் தருவதாக தண்டோரா போட்டுக்கொண்டு வாய்ச்சவடால் பேசவில்லை. அது மட்டுமன்றி மகள்களை காப்பாற்றுங்கள், மகள்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்ற வெற்று திட்டத்தை போட்டு நாங்கள் அலைந்து திரியவில்லை. हमारी आदरणीय बहन जी करके दिखाती है. आदरणीय बहन जी ने अपने शासनकाल में 12,500 करोड़ की लागत से हमारे SC ST व OBC व आदिवासी समाज के 3,50,000 से ज्यादा परिवारों को महामाया आवास योजना के तहत अपना खुद का घर दिया. நமது மரியாதைக்குரிய பெஹன்ஜி அவர்கள் திட்டங்களை தீட்டுபவர் மட்டுமல்ல, செய்து காட்டுபவர். நமது பெருமதிப்பிற்குரிய சகோதரி பெஹன்ஜி அவர்கள் தனது ஆட்சியின் போது 12,500 கோடி செலவில் 3,50,000க்கும் மேற்பட்ட பட்டியலின பழங்குடி பிற்படுத்தப்பட்ட சமுதாய ஆதிவாசி குடும்பங்களுக்கு மகாமாயா திட்டத்தினை முழுமையாக நிறைவேற்றினார். आदरणीय बहन जी ने अपने शासनकाल में 2,60,000 भूमिहीन परिवारों को 1,45,000 से ज्यादा जमीन का मालिकाना हक दिलाया. பெஹன்ஜி அவர்கள் மட்டுமே தனது ஆட்சி காலத்தின் போது 2,60,000 நிலமற்ற ஏழை குடும்பங்களுக்கு 1,45,000 ஏக்கர் நிலங்களை கொடுத்து அவர்களுக்கு அதற்கான நில உரிமையும் கொடுத்தவர் நமது பெஹன்ஜி மட்டுமே. साथ ही साथ आदरणीय बहन कुमारी मायावती जी ने अपने शासनकाल में 1 लाख से अधिक सफाई कर्मचारियों की भर्ती की. 2 लाख से अधिक जवानों को पुलिस फोर्स में भर्ती किया.
और 90,000 से ज्यादा शिक्षकों को सरकारी नौकरी दी। அது மட்டுமன்றுமல்ல சகோதரர்களே, நண்பர்களே, பெருமதிப்பிற்குரிய சகோதரி அவர்களது ஆட்சி காலத்தில் தான் 1,00,000க்கும் அதிகமான துப்புரவு பணியாளர்களை நியமனம் செய்தார். 2,00,000க்கும் அதிகமான இளைஞர்கள் காவல்துறையில் பணியமர்த்தப்பட்டனர். 90,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்பட்டது. और साथियों, आपको जानकर हैरानी होगी कि ये मौके तब दिए जा रहे थे जब पूरी दुनिया मंदी के दौर से गुजर रही थी। एक तरफ लोगों को नौकरियों से निकाला जा रहा था और दूसरी तरफ आदरणीय बहन कुमारी मायावती जी उत्तर प्रदेश में लोगों को लाइन से लगाकर नौकरियां दे रही थी। மேலும் நண்பர்களே, இதில் ஆச்சரியப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த வேலை வாய்ப்புகள் அனைத்தும் உலகம் முழுவதும் பொருளாதார மந்த நிலையில் இருந்த பொழுதே கொடுக்கப்பட்டன என்பதை இங்கே நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பக்கம் மக்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது, மறுபுறம் மரியாதைக்குரிய சகோதரி குமாரி பகன்ஜி மாயாவதி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு வரிசையில் நிற்க வைத்து வேலைகள் கொடுத்து கொண்டிருந்தார். यही है असल मायने में सर्जन हिताय व सर्जन सुखाय की नीति। இதுதான் உண்மையான பொதுநலன் மற்றும் உலகளாவிய மகிழ்ச்சியின் கொள்கை. அனைவருக்கும் மகிழ்வான வாழ்வு, அனைவருக்கும் சுகமான வாழ்வு. आज मैं और मेरे जैसे लाखों करोड़ों बहुजन समाज के नौजवान अपना सर उठाकर एक इज्जतदार जिंदगी जी सकते हैं तो वो सिर्फ और सिर्फ हम सबकी बहन जी की वजह से ही है। இன்று நானும் என்னை போன்ற லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான நமது சமுதாய இளைஞர்களும் தலை நிமிர்ந்து நெஞ்சுயர்த்தி மரியாதையோடு வாழ முடிகிறது என்றால் அதற்கு ஒரே காரணம், ஒற்றை காரணம், நமது சகோதரி குமாரி பகன்ஜி மாயாவதி மட்டுமே. मैं आज यहाँ अपना सर झुकाकर, अपने दिल पर हाथ रखकर बहन जी का शुक्रिया अदा करता हूँ। आप हैं तो हम हैं। நான் இன்று இங்கு உங்கள் முன்பு தலை வணங்கி என்னுடைய இதய கமலங்களில் கை வைத்து நமது தலைவர் பகன்ஜி மாயாவதி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்களால் தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை உறுதியோடு நெஞ்சுயர்த்தி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். तो साथियों, आप और हम सब एकजुट होकर समाज के हर एक व्यक्ति को बसपा से जोड़ने का काम करेंगे और आने वाले विधानसभा आम चुनाव में बता देंगे कि हम आ रहे हैं। हम आ रहे हैं हर उस चीज के लिए जो इस संविधान में हमारे समाज के लिए हमारे गुरु देकर गए हैं, बाबा साहब डॉक्टर भीमराव अंबेडकर जी। நண்பர்களே, நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு சமுதாயத்தின் ஒவ்வொரு நபரையும் பிஎஸ்பியுடன் இணைக்க பாடுபடுவோம். வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நமது ஒற்றுமையை நிரூபித்து மற்ற கட்சியினருக்கு தக்க பதிலடி கொடுப்போம். அவர்களுக்கு உறக்கச் சொல்லுவோம், நாங்கள் வருகிறோம் என்று. யானை பலம் கொண்டு யானை மீதேறி ஆட்சி அமைக்க வருகிறோம் என்று நம் எதிரிகளுக்கும் எதிரில் இருக்கும் கட்சிக்கும் நாம் சொல்ல வேண்டும். நாங்கள் மீண்டும் வருவோம், மீண்டு வருவோம். நமது குருமார்களும் நம் தலைவர்களும் அண்ணல் பாபா சாஹிப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் போன்றோர் இந்த அரசியல் அமைப்பில் நமது சமுதாயத்திற்காக கொடுத்து சென்ற உரிமைகளை திரும்ப எடுத்துக் கொள்ள வருவோம் என்று மார்தட்டி சொல்லுவோம். உறுதியோடும் உரிமையோடும் சொல்லுவோம். और साथियों, सही मायने में यही होगा डीएमके सरकार को मुंह तोड़ जवाब। अंत में मैं यहाँ मंच पर मौजूद सभी छोटे बड़े पदाधिकारी और कार्यकर्ता गण को तहे दिल से शुक्रिया अदा करता हूँ। साथ ही साथ हमारे सभी बड़े बूढ़े जवान जबाज बीवीएफ के जबाज साथियों, आपका भी मैं तहे दिल से धन्यवाद करता हूँ। இதுவே இந்த நேரத்தில் மேன்மையான உணர்வோடு இந்த ஆளும் மத்திய மாநில அரசுகளுக்கு நாம் தரும் தக்க பதிலாக இருக்கும். இறுதியாக இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் நிர்வாகிகள்,
என் முன்னே அமர்ந்திருக்கும் உறுப்பினர்கள், கட்சிக்காக பாடுபடும் அனைத்து சகோதர உள்ளங்களுக்கும் என் முழு மனதோடு என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். And before I end my speech here, I would love to just thank everyone who's present today, who's made this youth conference happen. Thank you so much for such a warm welcome here. And I would like to appreciate and thank all the performances that had taken place here. A wonderful job done by the young rap artist, I believe. So a wonderful job and thank you so much. Jai Bhim, Jai Bharat. இத்தகைய ஒரு பெரும் நிகழ்வை காண செய்ததற்காகவும் பங்கெடுத்துக் கொண்ட உங்கள் அனைவருக்காகவும், அது மட்டுமல்ல, எங்கள் மேடைக்கு அருகிலேயே இன்னொரு மேடை அமைத்து பாடல்கள் பாடி ஆடி மகிழ்வித்ததோடு மட்டுமல்ல, அண்ணல் அம்பேத்கரின் கருத்துக்களை மிகவும் எளிமையாக எங்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொன்னதற்காகவும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என் இதயத்தின் ஆழங்களிலிருந்து எனது இதயம் கனிந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஜெய் பீம், ஜெய் பகன்ஜி, ஜெய் பாரத். जय भीम, जय भीम, जय भीम. थैंक यू. बहुजन विचारधारा को घर घर तक पहुंचाने के लिए हमारे YouTube चैनल को सब्सक्राइब करें, लाइक करें, कमेंट करें, शेयर करें और बेल आइकन की घंटी दबाना ना भूलें.